ஸோ அடுத்ததாக சூப்பரான ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாராலையுமே வந்து ஈக்குவலாக எல்லா விஷயத்தையுமே வந்து ஈஸியாக ஸ்மெல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இதில் ஒரு முக்கியமான ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்வின்ஸாக பிறக்கிறவங்களால மட்டும் அது வந்து இது பண்ண முடியாது அப்படின்னு, அதாவது ஈஸியாக இந்த ஸ்மெல்லையும் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூப்பரான ஃபேக்ட் தொடர்ந்து அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ராசிக்காரருக்கான தினப்பலனை சொல்கிறதுக்காக யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க பார்க்கலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 9ஆம் தேதி 2வது மாதம் 2017ஆம் ஆண்டு தை மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று தைப்பூசம் என்பதை வேந்தர் டிவி நேயர்கள் அனைவரும் அறிவீர்கள். முடிந்த அளவுக்கு அருகில் உள்ள முருகர் சன்னிதானத்தில் நடைபெறுகின்ற விசேஷத்தில் கலந்து கொள்வது பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை குடும்பத்திற்கும் உங்களுக்கும் ஏற்படுத்தி தரும். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள், குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடன் சாதாரண வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியை கெடுத்து விடலாம். தேக ஆரோக்கியத்தில் மிக முக்கியத்துவம் கொடுங்கள். இரத்தத்தில் கோளாறு உள்ளவர்கள், சர்க்கரை நோயாளிகள், இரத்தத்தில் கொழுப்பு போன்ற விஷயம் உள்ளவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். உணவு விஷயத்தில் திடீரென்று உங்களுடைய மாற்றங்கள் தேக ஆரோக்கியத்தில் பெரும் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தைரியம் தன்னம்பிக்கை வளப்பெறக்கூடிய நல்ல நாள். மனதிற்கு பிடித்த விஷயத்திற்கு உண்டான முக்கியத்துவம், பயணங்கள் சந்தோஷமும் அனுகூலமும், குடும்பத்தில் சுபகாரியத்திற்கு உண்டான பிரச்சனைகள் நிவர்த்தி, சுபவிரய பிராப்தங்கள் ஏற்படுகிறது. சுபவிரயத்திற்காக கடன் அமைப்பில் ஏற்றம் அனுகூலங்கள் காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் மட்டும் தேன் தடவிய வார்த்தை மிக மிக முக்கியம். தேக ஆரோக்கியத்தில் ஏற்கனவே உபத்திரம் உள்ளவர்கள் சிறிது கவனம். வெளிவட்டாரத்தில் அனுகூலங்கள், குடும்ப விஷயத்தில் மற்ற விஷயத்தில் சிறு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். அனாவசிய பயணங்களை தவிர்த்து கொள்வது, மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கும் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பதும், மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கும் உத்தியோகத்தில் சிலருடைய கோல் மூட்டுதல் பெரிய அளவுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும். மிக கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பு, வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், ஃபைனான்ஸ் ப்ராப்ளங்கள் எல்லாம் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்த்தாலும் குடும்பத்தில் உள்ள துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியம் சிலருக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். அதேபோல் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய ஆலோசனைகள் எல்லாம் பெரும் சிக்கலையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். வரவுக்கு மீறிய செலவுகள் சுபவிரயங்களாக இருந்தாலும் அனாவசிய செலவுகள், கடன் விஷயத்தில் புது கடன்கள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். டாம்பிக விஷயத்திலிருந்து வெளியில் வந்து விடுங்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பு, அரசமைப்பு ஏற்றங்கள் தொடர்ச்சியாக இருக்கின்ற சங்கடங்கள் எல்லாம் நிவர்த்திகள் எல்லாம் காணப்பட்டாலும் வரவுக்கு மீறிய செலவுகள் விஷயத்தில் மட்டும் மிக நிதானம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு லாபம் ஒன்று சேருவதற்குண்டான யோக பலங்கள், படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம், உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, தனிப்பட்ட முறையில் உங்கள் செல்வாக்கு உயர்வதை கண்கூடாக பார்க்கலாம். புது அசையா பொருள் சேர்க்கை, மனதிற்கு ஆனந்தம், சந்தோஷ அபிவிருத்திகள் எல்லாம் காணப்படும். பிள்ளைகள் விஷயத்திலிருந்து சுபகாரிய தடைகள் நிவர்த்திக்கு ஏற்படுவதற்கு உண்டான நல்ல செய்தி கிடைக்கப்பெறும். அதே போல் தந்தை வழி உறவு, தாய் வழி உறவுகளுடைய தேக ஆரோக்கியம் மிக கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படும். உத்தியோகத்தில் ஏற்றம் அனுகூலங்கள், புது முயற்சிகள் வெற்றிகள், பலரால் பாராட்டப்படக்கூடிய நல்ல செய்திகள், தனிப்பட்ட முறையில் உங்கள் செல்வாக்கு உயர்வதும் புது பொறுப்புகளுக்கு வருவதும், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கப்பெறுவதற்குண்டான ஸ்தான பலத்தை உயர்த்தி கொள்வதற்குண்டான அனுகூலமான செய்திகள், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். கண்டிப்பாக ஜவாப் ஜாமீன் விஷயத்தில் மிக கவனம். ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். தனிப்பட்ட முறையில் எந்தவித பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அதே சமயம் யாரிடத்திலும் கோபப்படுவதோ, வல்லென்று விழுவதோ, உறவாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், உங்கள் கீழ் வேலை செய்வர்களாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் மிக கவனம். எதிர்பார்க்காத திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகங்கள்,
புது முயற்சிகள், புதிய அமைப்புகள், வெற்றிகள், அனுகூலங்கள், அரசமைப்பில் திடீர் பருப்புகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலம், அனுகூலங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம், உத்தியோகத்தில் மேன்மை, தனிப்பட்ட முறையில் தொலைதூர செய்திகள், நன்மைகள், அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் சந்திராஷ்டிரம் நாள் முழுவதும் உள்ளதை மட்டும் சிறிது கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். அனாவசிய பயணங்கள், குறிப்பாக இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வது. நெருப்பு, உயரமான இடங்களில் மிக மிக கவனம். திடீரென்று சலிப்புத்தன்மை ஏற்படும். அந்த சலிப்பு விஷயத்தில் மிக நிதானம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் எல்லாவற்றிலும் ஒரு நிதானமாக இருக்கின்ற நீங்கள் இன்று குடும்பத்திலும் தேவையில்லாத குழப்பமான சூழ்நிலை காணப்படுவதனால் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக தயவுசெய்து மாறி அவர்களுக்கு மனதிற்கு நோகாமல் பேசுவது, அவர்களுக்கு ஏற்ற மாதிரி மாறுவது பல விதத்தில் யோகமும் அனுகூலம் தரும். உத்தியோகத்தில் உங்கள் செல்வாக்கு உயரக்கூடிய அமைப்புகள் காணப்பட்டால் குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு பெரும் பாதிப்பையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். மிக கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் ஏற்றம், அனுகூலம், தைரியம், ஏற்றங்கள் எல்லாம் காணப்படும். வழக்கு போன்ற விஷயங்கள் சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். பயணங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். தேக ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக நல்ல நிவர்த்தி. மருந்து மாத்திரைகளால் உத்வேகம் பெறுவதற்குண்டான யோக பலங்கள் காணப்படுகிறது. வெளிவட்டாரத்தில் தொழில் அமைப்பில் ஏற்றங்கள் காணப்பட்டாலும் குடும்பத்தில் ஒற்றுமை குறைவுக்கு நீங்களாகவே பேசி சமாதானம் வெள்ளை கொடி காட்டுவது உங்களுடைய வேலையாக இருக்குது. நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். பிள்ளைகளுடைய தேகாரைக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். வயிற்று உபத்திரத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். கர்ப்பஸ்திரிகள் சிறிது எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மை தரும். உத்தியோகம், தொழில் அமைப்பில் பலவிதத்தில் அனுகூலங்கள், புது பொறுப்புகள் சிலருக்கு ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். ஓகே வாஸ் இன்னைக்கு ஹியூமன் பாடியில் இருக்கிற ஃபேக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நோஸை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லை. ஸோ நாளைக்கு ஒரு டிஃப்ரெண்டான டாப்பிக்கோட உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் இஸ் திவ்யா சைனிங் ஆஃப் வித் என்டர் டீம் ஆஃப் புத்தம்புது காலை. பாய். Thank you.